ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்ம எந்த பிளேஸில் நிற்கணும்னா மேடவாக்கத்தில் உள்ளகரம் அப்படிங்கிற ஏரியாவில் நிற்கும். ஆல்ரெடி இந்த ஷாப்பை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லோ பட்ஜெட்டாக போட்டிருந்தோம். நிறைய வியூஸ் போயிருந்துச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்டில் இந்த மாதிரிலாம் வண்டி வேணும் ப்ரோ, RX 100 இருக்கா, அதுக்கப்புறம் FZ இருக்கா, புல்லட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் யோசித்தேன், சரி நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் மாடலாகவும் கேட்டிருந்தீங்க. இந்த கடையில் இப்போ நம்ம ஒரு செகண்ட் டைம் எதுக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2017 to 2020 வர மாடல்களை வந்து இவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஹாஃப் ப்ரைஸில் தான் இங்கே வந்து வண்டியே இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியா எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். மழையும் பார்த்தீங்கன்னா 3 நாளாக சரியான மழை. நாங்கள் வரையில் கூட மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே மழையிலே ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். கடையோட ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கடையோட லொக்கேஷனு, மற்றபடி உங்களுக்கு ஏதாவது தேவை, அப்படி இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வண்டியையும் இந்த ஷாப்போட ஓனரே நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது. ஓகே, ஒரு வழியாக மலையில் சென்னைக்குள்ளே வந்தாச்சு. வந்து ஒரு இடத்துல வீடியோ எடுத்துருந்தோம். வீடியோ எடுக்கலையும் பார்த்தீங்கன்னா மழை தான். நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோன்னா கண்டிப்பாக நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருப்போம். சரி ஓகே, உங்களுக்காண்டி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நேம் சொல்லிடுங்களேன். என்னோடய பேர் குமாருங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஷாப்பை ரிவ்யூ பண்ணியிருக்கோம்ண்ணா. கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட் எதுக்காண்டி நான் அதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்களேன். இது இப்போ 2017 to 2020 வரைக்கும் வெஹிக்கிள் வந்திருக்கு, நியூ வெஹிக்கிள். அதுக்காக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, 2017 to 2020னா ப்ரைஸ்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வண்டியிலேருந்து பாதி ரேட்டில் வரும் சார் ரேட்டு. ஓகே, புது வண்டியிலேருந்தே பாதி ரேட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நம்ம ஒரு வண்டியாக பார்த்துடலாமாண்ணா? இது ஹோண்டா ஆர்னெட்டு வெஹிக்கிளு, 2017 மாடலு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 55 வருது ரேட்டு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி தான் அது. இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஆக்டிவா 2014 மாடலு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒயிட் கலர் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி தான். சர்வீஸும் பக்கா சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குது. 2014 மாடல். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 34 வருது ரேட்டு. இது இது 2014 மாடல் ஹோண்டா ப்ளஷர் வெஹிக்கிளு. வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குது. ரெட் கலர் வண்டி, அவுட்லுக் சூப்பராக இருக்குது வண்டி. இது ரேட் பார்த்திங்கன்னா 20,000 வருது இது ரேட்டு. ஹோண்டா டியோ கிரே கலர் வண்டி, பிராண்ட் நியூ வெஹிக்கிள், 2019 மாடல் வெஹிக்கிள். இது ஒன்லி 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். இது வெஹிக்கிள்ஸ் வந்து 65 வருது ரேட்டு உங்களுக்கு. மெக்கானிக்கை வச்சு நீங்களே எல்லாமே செக் பண்ணி தான் வண்டி எடுப்பீங்களா? எப்படின்னா மெக்கானிக் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி தான் வண்டி எடுக்கும்போதும் சர்வீஸ் வந்து எல்லாமே ஃபஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்டிவா 2020 மாடல். இது ஒன்லி 5 months ஓல்டு வெஹிக்கிள். 3,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது பிராண்டையும் வெஹிக்கிளு. இது புது வண்டி வாங்கணும், இதை வாங்கிக்கலாம். இது ஒன்லி 3,000 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டரு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 72 வருது ரேட்டு. புதுசுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 வருது. சேம் இதுவும் அதே மாடல் தான், சேம் கண்டிஷன் தான். இது வந்து ஒன்லி 2,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுவும் 5 months ஓல்டு, 5 years இன்சூரன்ஸோடு இருக்குது இந்த வண்டி. இது பிராண்ட் நியூ வெஹிக்கிள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் 72 வருது.
இது வெஸ்பா வெஹிக்கிள் 2017 மாடலு. இது நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 125 அந்த ரேஞ்சில் வருது. இந்த வண்டினா உங்களுக்கு 67க்கு கொடுத்துட்றேன். டிவிஎஸ் ஜூபிட்டர் வெஹிக்கிள் பர்பிள் கலர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2017 மாடல் சிங்கிள் ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா ரேட்டு 47 வருது உங்களுக்கு ரேட்டு. கண்டிஷன் குட்னா எடுக்க வராங்கன்னா மெயினாக பயப்படுறதே வந்து சேனல் எடுக்க புக்குக்கு தான் பயப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ எல்லாம் இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்குற வண்டி எல்லாத்துக்கும் கையிலேயே புக்கு ரெடியாக தான் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணி தான் எடுக்கிறேன் எல்லா வண்டியுமே. வண்டி பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக இங்கே செக் பண்ணிக்கலாம். சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் எல்லாமே செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பேப்பர் எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்தால் ரெண்டுமே பார்க்கலாம். வண்டி அண்ட் பேப்பர் ரெண்டுமே கையோடு பார்க்கலாம். இது 2018 டிசம்பர் ஆக்டிவா 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டீலக்ஸ் வெஹிக்கிள். இன்சூரன்ஸ் 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இதுலேயும் இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 வருது ரேட்டு. இது வந்து Yamaha Ray ZR 2017 மாடலு. 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 47 வருது. ஸ்ட்ரீக் 2013 மாடல் டிவிஎஸ் ஸ்ட்ரீக்கு பிளாக் வித் க்ரீனு சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 வருது. டிஸ்கவர் 2013 மாடலு 125cc வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. செல்ஃப் ஷாட்டு தான். அலாய் வீலோட டிஸ்பிளே கூட இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 இருக்குது. Yamaha FZ 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. FZS இது வெர்ஷன் 1 ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 43 வருது ரேட்டு. பஜாஜ் CT100 2015 மாடல் நல்ல மைலேஜ் 70 வரைக்கும் மைலேஜ் வரும். இது 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா 28,000 வருது. ஹோண்டா CD 110 மைலேஜ் வெஹிக்கிள் தான். இதுவும் ஹோண்டா வெஹிக்கிள் நல்லாயிருக்கும். அலாய் வீலோடு இருக்குது. 2015 மாடலு. இது ரேட் பார்த்தீங்கன்னா 24 வருது. NS 200 2018 மாடலு ஒன்லி 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ABS வண்டி நல்லா இருக்குது. கண்டிஷன் சூப்பராக இருக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 வருது. புதுசு என்ன ரேட்னா வரும்? புதுசுனா உங்களுக்கு 170 வருது ரேட். பல்சர் 220 2016 மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இருக்குது. 63,000 வருது இது ரேட். இது பல்சர் 2020 பல்சர் 2020 மாடலு ஒன்லி 7,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருது ரேட்டு. நியூ வெஹிக்கிள்னால் உங்களுக்கு 150 வருது. ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு 500cc 2016 மாடலு லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 வருது ரேட்டு. பல்சர் 150 மாடலு 2019 மாடலு 10,000 கிலோமீட்டர் பிராண்ட் நியூ வெஹிக்கிள். வண்டி சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இது 75 வருது ரேட்டு. புது வண்டி பார்த்தீங்கன்னா 120 வருது. ஏவியேட்டரு 2017 மாடலு டிஸ்க் பிரேக்கோடு இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வருது.
இது பல்சர் 150 2012 மாடல். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 28,000 வருது. சிங்கிள் ஓனர் தான். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல் 150. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 63 வருது ரேட்டு. அவெஞ்சரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும். 220cc வண்டி. அலாய் வீலோடு இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 வருது ரேட்டு. இது வந்து RS 200 ஸ்போர்ட்ஸ் பைக் தான். இதுவும் பஜாஜ் RS 200 வெஹிக்கிள். 2015 மாடல் சிங்கிள் ஓனரு. ரேட்டு வந்து 65 வருது ரேட்டு. இது NS 200 2015 மாடலு. 58,000 வருது. சிங்கிள் ஓனரு. கண்டிஷன் சூப்பராக இருக்குது சார் அந்த வண்டி. இது 2011 மாடலு. ஸ்கூட்டி ஸ்ட்ரீக்கு 15,000 வருது சார். இது வண்டி நல்லாயிருக்கும். செல்ஃப் எல்லாம் பக்காவாக இருக்கும். 2013 மாடலு. 24,000 வருது. ஸ்கூட்டி பெப்ளஸ் பர்பிள் கலர் சிங்கிள் ஓனர். இது ஸ்கூட்டி ஸ்ட்ரீக் 2013 மாடல் தான். சேம் ரேட் தான் வருது. 24 வருது. 2013 மாடல். கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஸ்கூட்டி ஜஸ்ட்டு டிவிஎஸ்ஸு 2017 மாடலு. ரேட் பார்த்தீங்கன்னா 42 வருது. இது 2014 மாடல் ஸ்கூட்டி பெப்ளஸ்ஸு. வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு 27 வருது. இது ஹீரோ மேஸ்ட்ரோ 2018 மாடல் சிங்கிள் ஓனர். 45,000 வருது. இது 2015 மாடல் ஸ்கூட்டி பெப்ளஸ் லேட்டஸ்ட் டைப்பு. 28,000 வருது. சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் என்ன ஓடி? கிலோமீட்டர் எல்லாமே ஸ்கூட்டி பெப்லாம் 10,000 15,000 20,000 மேக்ஸிமம் தான் ஓடும். ஹோண்டா ஆக்டிவா 2017 மாடலு. 42,000 வருது. சிங்கிள் ஓனர். ஒயிட் கலர். ஸ்கூட்டி பெப்பிலே ஃப்ளவர் பிங்க்கு. நல்ல கலர் சூப்பராக இருக்குது. லோ மைலேஜ். 2012 26,000 வரும் அது. இது ஹோண்டா டியோ பிளாக் க்ரீன் ஒயிட் க்ரீன் 2016 மாடல் சிங்கிள் ஓனரு. ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 43 வருது. இது
ஹோண்டா ஆக்டிவா 2014 மாடலு. இது வந்து 28,000 வருது, சிங்கிள் ஓனர். இது பார்த்தீங்கன்னா 2014 ஆக்டிவா பிளாக் கலரு. இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தொடர்ந்து இது போன கார், பைக்ஸு, ஃபர்னிச்சர் சம்மந்தமான வீடியோக்களை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சூப்பரான வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.